ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதம் 26வது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய 26வது பாசுரம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, திருப்பள்ளி எழுச்சியினுடைய 6வது பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாவையினுடைய 26வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய். இது திருப்பாவையினுடைய 26வது பாசுரமாக கோதையாண்டாள் நமக்கு கொடுத்திருப்பது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலிலே ஆளிலையிலே மிதந்து வருபவனே, பெரியவர்களாலே வழி வழியாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கின்ற ஒளியையும் பால் போன்ற நிறத்தையும் கொண்ட உன்னுடைய சங்காகிய பாஞ்சசன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடுகின்ற பெரியோர்களையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்கு உண்டான இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ஆயர்குல பெண்களெல்லாம் கண்ணபிரானிடம் கேட்கின்றார்கள். நாங்கள்லாம் மார்கழி நோன்பு இருக்கிறோம். இந்த மார்கழி நோன்பை நிறைவேற்றுவதற்கு, நிறைவு பூஜையை செய்வதற்கு எங்களுக்கு இத்தனையும் வேண்டும், அதற்கு உண்டான அந்த நோன்பை நிறைவேற்றுவதற்கு உண்டான இடமும் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது திருமால் ஏந்தி இருக்கின்ற அந்த சங்கு. இந்த சங்கின் கதை கேட்டோம் அப்படின்னா, பஞ்சசன் அப்படிங்கிற அசுரன் சாந்தீபனி முனிவரை, அவருடைய மகனை கொன்றுவிட்டு கடலிலே போய் மறைந்து கொள்கிறான். கிருஷ்ணர் அவர்கிட்ட மாணவராக சேர்றாரு. குருதர்ஷனையாக தன்னுடைய மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும்னு சாந்தினேபினி முனிவர் முதல்லையே உத்தரவிட்டு விட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையிலே வைத்து கொண்டார். அது அசுரன் அல்லவா அவன், அதனால் அசுர சங்கு. அதனால தான் குருஷேத்திர களத்திலே அதை ஊதும் போதெல்லாம் பெரிய ஒலி கேட்டு எதிரி படைகளெல்லாம் நடுங்குகின்ற அளவுக்கு அதிலே சப்தம் வருகின்றது. இது பாஞ்சசன்யம். இந்த பாஞ்சசன்யத்தை போன்ற நிறைய சங்குகளையும் வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடுகின்ற பெரியோர்களையும் சேர்த்து நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 6வது பாடல். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையிறை சிவபெருமானே இப்பிறப்பெருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய 6வது பாடல். பார்வதி தேவியின் துணைவனே, செந்தாமரை மலர்கள் சூழ்ந்த அந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற சிவபெருமானே, எம்பெருமானே, உன்னுடைய அருள் என்கின்ற பெரும் தகைமையை உள்ளத்தில் உணர்கின்ற அடியவர்கள் குடும்பம், பந்தம், பாசம் இவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளார்கள். கண்களிலே மைத்தீட்டிய அழகான பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர வேண்டும், அதற்கு உடனே நீ விழித்தருள வேண்டும் அப்படின்னு பள்ளி எழுப்புறாங்க. சாதாரண மனுஷன் எப்படி பகவானை வணங்குவார்? பூ கொண்டு வருவார், கற்பூரம் கொண்டு வருவார், ஆரத்தி பண்ணுவார், தூபம் போடுவார், நெய் தீபம் ஏற்றுவார். இதெல்லாம் செய்துட்டு ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, இப்படியெல்லாம் நான் உனக்கு பண்ணினேனே, கற்பூரம் தினம் கற்பூர ஆரத்தி காட்டினேனே, தினம் உனக்கு பூச்சூட்டினேனே, தினம் உனக்கு நெய் தீபம் போட்டேனே, இப்படி என்னை சோதிக்கிறியே, இது உனக்கே அடுக்குமா அப்படின்னு திட்டுவாங்க. இதுதான் சாதாரண மனுஷன். இப்படிப்பட்டவர்களும் கோவிலிலே நிற்கின்றார்கள். பந்தபாசமே வேண்டாம், நீயே கதின்னு உன்னை சரணாகதி அடைய வந்தவர்களும் நிற்கின்றார்கள். எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன, உன்னை நம்பி அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்திலே திளைக்க வைக்க வேண்டும் அப்படின்னு பிறருக்காக வேண்டி அருளுகின்றார் இந்த பாடலிலே மாணிக்க வாசக பெருமான். அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இரு தரப்பாரும் பாட வேண்டிய மிக முக்கியமான பாடல் அப்படின்னா இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 6வது பாடல்.
இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.